நேர செய்திக்குள்ளே போகிறேன். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு ஆர் யூ டீச்சர் ஆர் டார்ச்சர். செய்தி தலைப்பு என்னது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சிக்கங்க. ஒருத்தரை கை இல்லாதவங்க உங்கள் தலையில் கை வச்சுக்கோங்க. நீங்கள் கை இல்லாதவங்கன்னா பிடிக்கிறது கை இல்லாதவங்க, பக்கத்தில் பிடிக்கிறதுல கை இல்லாதவங்க உங்கள் தலையில் வச்சுங்க. இந்த இப்போ கேள்வி கேட்குறீங்க, நான் பிரசங்கம் முடிச்ச வர பதிலை நீங்கள் சொல்லணும். ஆமென். நீங்கள் டீச்சரா இல்லை டார்ச்சரான்னு கேளுங்க. இன்னைக்கு இந்த செய்திக்கு காரணமானவர்கள் இன்னைக்கு வரல ஆலயத்துக்கு. இருந்தாலும் அது ஒன்றும் யாரும் யோசிக்காதீங்க, உங்களுக்கு தெரியாது. திரும்பி சொல்லுங்க, ஆர் யூ டீச்சர் ஆர் டார்ச்சர்? கேளுங்க. கேட்டிங்களா? என்ன பதில் சொன்னாங்க? சொல்லலை, சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு இதனுடைய தலைப்பில் நான் ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்குறேன். புதிய ஆத்துமாக்கள் சில பேர் வர்றதுனால நான் மெசேஜை கொஞ்சம் டைல்யூட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா அவங்களுக்கு புரியாது. அதே நேரத்தில் பழைய ஆத்துமாக்களுக்காக கொஞ்சம் ஏறியும் வரேன் இறங்கியும் வரேன். அதனால் நான் கொஞ்சம் மீடியமாக தான் இப்போ பேசி கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும், அவர்களுக்கும் புரிகிற மாதிரி தான் இப்போ கொஞ்சம் செய்தியினுடைய கொஞ்சம் டென்சிட்டியை குறைச்சி தான் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்பவரா இல்லை மற்றவர்களை உபத்திரப்படுத்துவராங்கிற கேள்வியில் ஆரம்பிக்க போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்பவரா, இல்லாவிட்டால் உபத்திரம் தருபவரா? வேதத்தில் ஒரு பகுதியை எடுத்து வாசிக்க போகிறோம். லூக்கா 10வது அதிகாரம் 38 to 42 வாசிக்கின்றேன். லூக்கா 10 38 to 42. லூக்கா 10வது அதிகாரம், லூக்காவின் புத்தகம் 10வது அதிகாரம் 38 42 வரைக்கும் வாசிக்கின்றேன். பின்பு அவர்கள் பிரயாணமும் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்டு ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே, அந்த வசனத்தை போடுங்க, மார்த்தாளுங்கிற ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே, இன்னும் கொஞ்சம் மெதுவாக தான் பிரசங்கம் போவேன், ரொம்ப ஸ்பீட் கிடையாது. அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ பெத்தானியாவில் இருந்தால் அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கணும். இதுலேருந்து தெரியுது மார்த்தாள் தான் வீட்டில் லீடர்ஷிப் எடுக்கிறவர். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தரை இன்வைட் பண்ணுறதோ, ஒரு வீட்டில் ஒருத்தரை ஏற்றுக்கொள்கிறதோ அது யாருன்னா குடும்ப தலைவர் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அது பெரிய பட்டிமன்றம். மார்த்தாள் அக்காவா மரியாள் அக்காவா, அது ஒரு பெரிய பட்டிமன்றமே நடக்குது. எதுக்கெல்லாம் பட்டிமன்றம் நடக்குது பாருங்கள். அப்போ இதுலேருந்து தெரிகின்றது மார்த்தாள் தான் எங்கள் அக்கா வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அடுத்த வசனம் போடுவோம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். என்னையுமே அக்கா பேரை சொல்லி தான் தங்கச்சியை சொல்லுவாங்க. அதனால் மரியாள் என பெயர்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து, அவள் இங்கே பார்க்குறான், அவள் செஞ்ச ஒரு பெரிய காரியம் என்னென்னா, இயேசுவின் பாதத்தருகில் உட்கார்ந்து அவளுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் என்ன செஞ்சுருந்தா? வசனத்தாக. நான் இப்படிப்பட்ட ஆட்களை தான் சபைக்கு எதிர்பார்க்குறேன். சபையில் வர்றவங்க வசனத்தில் தாகமாக இருந்தீங்கன்னா தான், சாப்பிட்றவங்க பசியோடு வந்தால் தான் சமைச்சு போடுறவங்க நல்லாயிருக்கும். வீட்டில் சில சமயத்தில் சிஸ்டர் சாப்பாடு போடுவாங்க, சாப்பாடுன்னு செஞ்சு வச்சுருப்பாங்க. நான் இங்கேருந்து சொல்லுவேன், ஐயோ அவரோட சாப்பிட்டேன்னு ஒரு 12:30 மணிக்கு மேலே சொல்லுவேன். இது முதலே சொல்லக்கூடாதா? இப்போ சமைச்சு போடுறவங்க கூட ருசித்து ரசித்து பசித்து சாப்பிட்ற ஆளை எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவ என்ன பண்ணிட்டா, சகோதரி, பொதுவாக பெண்கள் அக்கா தங்கச்சி, ஆண்கள் வேணால் செய்தி கொஞ்சம் வீட்டு வேலைகள் பெண்கள் பார்ப்பாங்க, ஆண்கள் என்ன செய்வாங்க, வேறு மேற்பட்ட வேலைகள் பார்ப்பாங்க. இப்போ பெண்ணுனால கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் போய் பங்கு பெறணும், சட்டத்தின்படி மரியாளும் போய் பங்கு பெறணும். ஆனால் மரியாள் பங்கு பெறாமல் இயேசுவின் பாதத்தறிய உட்காந்து வசனத்தை கேட்குறா. அப்போ ஆண்டவர் ஒரு ஆளுக்கு பிரசங்கம் பண்ணார். உண்மையிலே இயேசுநாதரை காட்டிலும் நம்ம சபை பெரிய சபை. அவர் ஒரு ஆளுக்கு, நம்மனா ஒரு ஆளுக்கு பிரசங்கம் பண்ண போயா, நீ வேணாம் ஊழியம் வேணாம். நாங்கள் ஒரு நாள் ஒரு வீட்டில், நம்ம சபைக்கு வரக்கூடிய ஒரு சகோதரி வீட்டில் நான் கூடிய ஒரு சின்ன உபவாசம் ஜோம் பண்ணிக்கிருந்தோம். நான், மிஸ்டர், அந்த சகோதரி எல்லாம் ஜோம் பண்ணிக்கிருந்தோம். அப்போ ஒரு ஊழியக்காரர் வந்தார், வேகமாக ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் பிக்கப் பண்ணி போயிட்டார். அவரை சொன்னேன், ஐயா நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் செய்தி கொடுங்க அண்ணா. இல்லை நான் அந்த சர்ச்சுக்கு செய்தி கொடுக்க போகிறேன்னு போனார். போயிட்டு கொஞ்ச நேரம் திரும்பி வந்துட்டார். எங்களுக்கு செய்தி கொடுத்தாரு. நாங்கள் அவரை பார்த்து கேட்டோம், ரொம்ப வேகமாக போனீங்களே அந்த செய்தி கொடுக்க, அதுக்குள்ளேயும் வந்துட்டீங்களா? 10 நிமிஷத்தில் போனேன். 5 பேரோ 10 பேரோ தான் இருந்தான். இந்த சையவைக்காக நான் செய்தி கொடுக்கணுன்னு வந்துட்டேன். இப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்க. இயேசுநாதரை காட்டிலும் பெரியவங்கன்னா ஊழியக்காரங்களா ஆகிட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆளுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. எத்தனை பேருக்கு? ஒரு ஆளுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. இயேசுவின் பாதத்தறிய உட்காந்து. அப்படின்னு நல்லா கவனிங்க. ஒரு ஆள்னால நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. சில நேரங்களிலே இந்த ஒரு ஆள் விசேஷ அற்புதமான ஆளாக மாறுவான். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப கூட்டம் இருந்தால் தான் ரொம்ப பிரயாசப்பட்டு பேசுறது. ஒரு ஆள் இருந்தால் ஈஸியாக பேசாதீங்க. அவருடைய ஆத்துமாவும் வெளியேறப்பட்டது. இப்போ ஒரு ஆளுக்கு அவர் பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். 42 வரைக்கும் போவாங்க. அவளுக்கு மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து. இப்போ ஃபுல்லாக யார் வேலை பார்க்குறான்னா,
எப்பயுமே மரியாள் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வந்திருப்பா. இன்னைக்கு மரியாள் ஹெல்ப்புக்கு வரல. வராதனால ஃபுல் லோடு இப்போ யார் மேலே இறங்கிருச்சு? மார்த்தாள் மேலே இறங்கிருச்சு. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து பொறுத்து பொறுத்து பார்க்குறா. இப்போ யார் மேலே கோபம் வந்துருச்சு? ஏசப்பா மேலே கோவப்பட முடியாது. அதனால மரியாள் மேலே கோபம் வந்துருச்சு. அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படிக்கு என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? இப்போ மார்த்தாள் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் அநேக நேரங்களிலே நம்ம மற்றவங்கள டார்ச்சர் பண்ணுறவங்களா இருக்கிறோம். என்ன பண்ணுறவங்களா இருக்கிறோம்? டார்ச்சர் என்பது ஒரு புலம்பல். ஐயோ ஐயோங்கிற புலம்பல் தான் டார்ச்சர். இப்போ மரியாள் வந்து என்ன டார்ச்சர் பண்ணுறான்னா, என் சகோதரியை பற்றி உனக்கு கவலை இல்லையா? நீ பாட்டுக்கு என்னமோ செஞ்சிருக்கிற, அவளை கொஞ்சம் அடித்து அனுப்பும், அவள் வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ரொம்ப கோபத்தோடு வந்து கத்துறா. சகோதரி என்னை விட்டு வந்திருக்கா, நீங்கள் பார்த்து கவலை இல்லாமல் இருக்கு. என்ன கதையாக பேசியிருக்காரு இயேசுநாதர், பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அவள் என்ன நினச்சிக்கிட்டா, ஏதோ கொஞ்சம் டிஸ்கஷன் நடக்குன்னு சொல்லி, கவலை இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், அவளுக்கு இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ ஆண்டவர் வந்து மார்த்தாளுக்கு சப்போர்ட் பண்ணல, மரியாளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டாராம். இதில் வந்து என்ன புரியுதுன்னா, மரியாள் வந்து செய்தியை கேட்குறனால தான் இன்றைக்கி நான் உன் வீட்டில் இருக்கேன், இல்லாட்டி உன் வீட்டில் சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன். இயேசுநாதர் பிடிச்சி வச்சுருக்கிறதே யார்? இவர் நினச்சிருக்கா இயேசுநாதர் ஏதோ இயேசுநாதர் வந்து சும்மா வீட்டில் படு தூங்குறதுக்காக வராரு, அவர் ஒரு வேலையாக வராரு. ஆனால் அவருக்கு வந்து ஊழியம் செய்கிறதில்ல, ஒரு தாகம் இருக்குது. அதனால இயேசுநாதரை வெளியே போக விடாமல் பிடிச்சி வச்சிருக்கிறதே இந்த மரியாள் தான். நான் அடிக்கடி தூத்துக்குடி போயிட்டு வருவது உண்டு. வந்து எங்கள் ரிலேட்டிவ் மிஸ்ஸஸுடைய ரிலேட்டிவ் வீட்டில் கசின் ஒருத்தி இருக்கான், அவன் வீட்டில் தங்கிட்டு வருவேன். அவள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் என் மிஸ்ஸஸ்கிட்ட, என்ன மதினி உங்கள் எங்கள் அண்ணனை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னாரு. என்ன கம்ப்ளைண்ட் கேட்டால், தூத்துக்குடிக்கு வராரு, எங்கள் வீட்டில் தான் தங்கியிருக்காரு, நாங்கள் சாப்பாடுனா கொடுக்குறோம், அவர் ஊழியன்னா செய்கிறாரு, நைட்டு எங்கள் வீட்டில் தங்குறாரு, எல்லாம் முடிக்கிறாரு, எக்ஸ்ட்ரா ஒரு நாள் எங்கள் வீட்டில் தங்குன்னா தங்க மாட்டுறாரு. ஊழியத்தை முடித்து மிட் நைட் 1 மணி ஆனாலும் ஓடி போயிடுறாரு, எங்கள் வீட்டில் ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா தங்க மாட்டுறாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட். எனக்கு என்னென்னா, ஒரு ஊழியத்துக்கு போகும்போது அந்த ஊழியம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டில் தங்குறது எனக்கு வந்து டைம் பாஸிங்காக, எனக்கு வந்து ஒரு ப்ரெசன்ஸு குறையிறத நான் உணர்வேன். அதனால எங்கே போனாலும் டக்குன்னு ஊழியத்தை முடிச்சுட்டு ஓடியாரதான் பார்ப்பேனே ஒழிய அந்த இடத்துல தங்க மாட்டேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரமா எனக்கே தெரியாமல் ஒரு ஆலோசனைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஆலோசனை சொல்லி கொடுத்தனா, அண்ணனு பிடிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லித்தரேன். என்ன வழி? உங்கள் வீட்டில் ஒரு ஜெப கூட்டத்தை ஆரம்பி. ஜெப கூட்டணுன்னே எங்கள் அண்ணன், உங்கள் ஐயாவுடைய வீக்னஸ் அதான், உட்காந்துருவார். உட்காந்தோன்னே ஒரு நாள் ஃபுல்லாக அவரை வீட்டில் உட்கார வச்சு அன்றைக்கி சாயங்காலம் ஒரு பேரை கூப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் தான் வருவாருன்னொன்னே, அவன் என்கிட்ட கொஞ்ச நாள் கேட்டு பார்த்தா முடியல. ஒரு நாள் என்கிட்ட சொன்னால், அண்ணே இன்றைக்கி ஒரு ஈவினிங் வந்து ஒரு 10-20 பேர் வரப்போகிறாங்கன்னே, ஒரு மீட்டிங்கான்னு உட்காந்துட்டு. இது ஒரு 4-5 மாதம் ஓடி போச்சு. அதுக்கு பிறகு தான் அவள் சொல்கிறேன், உங்களை உட்கார வைக்கிறதுக்கு இது நான் சொன்ன கர்த்தர் சொல்லி செய்யலையா, உங்கள் ஆத்துக்காரமாக சொல்லியா செய்கிறேன் நீ? எப்படியோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது சரிதான். அப்போ ஒரு ஆளை தங்க வைப்பதற்கு சில காரியங்கள் நடக்க வேண்டும். இப்போ நல்லா கவனிங்க, இங்கே மார்த்தாள் மரியாளை குறித்து வாசிக்கும் போது அழைப்பு உங்களுக்கு என்னன்னு காக்கணும். மார்த்தாளுடைய அழைப்பு சமையல் செய்கிறது, மரியாளுடைய அழைப்பு ஊழியத்தில் உட்காந்து வார்த்தையை கேட்பது. இதுவும் தவறு இல்லை, அதுவும் தவறு அல்ல. இவருடைய அழைப்பு வேற, ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் அலங்கம் கட்டுறதுக்கு ஒரு அழைப்பு, ஆலயம் கட்டுறதுக்கு ஒரு அழைப்பு, ஆலயம் கட்டின பிறகு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துறதுக்கு எஸ்ரா போன ஆளுக்கு அழைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? டார்ச்சர் பண்ணுறோம். ஏன் டார்ச்சர் பண்ணுறோம் நான் பார்க்குறேன். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, கணவன் மனைவியை டார்ச்சர் பண்ண, மனைவி கணவனை டார்ச்சர் பண்ண, பேரண்ட்ஸ் பிள்ளைகளை டார்ச்சர் பண்ண, பிள்ளைகள் பேரண்ட்ஸை டார்ச்சர் பண்ண, கடைசியில் அந்த வீடு என்ன ஆயிடுது? ஒரு லாஜு மாதிரி ஆயிடுது. யாருமே வீட்டுக்குள்ளே நுழைய பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தரை பார்க்கணும். பார்த்த உடனே என்ன வரும்? அம்புகள் வரும். இந்த அம்புகள்லாம் எதுக்கடா அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறாங்க? டிராஃபிக் போலீஸாக மாறிடுறாங்க. அங்கங்கே என்ன செய்கிறாங்க? தங்கிறாங்க. இதே பிள்ளையே நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை அறியாமலே நம்ம டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி ஏன் டார்ச்சர் பண்ணுறோம்? அந்த டார்ச்சர் வந்து டீச்சராக மாறணும். டார்ச்சருக்கும் டீச்சருக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்கள் வேதனையில் இருக்கும்போது உங்களை விசுவாச வார்த்தைகளை சொல்லி உங்களை கட்டி எழுப்பக்கூடிய டீச்சராகி மாற வேண்டுமே ஒழிய டார்ச்சராகி மாறக்கூடாது. இங்கே வாசிக்கிறோம். அப்போ இங்கே மரியாள் மார்த்தாளுக்குள்ள என்ன பிரச்சனைனா, மார்த்தாளுடைய அழைப்பு சமைக்கிறது, மரியாளுடைய அழைப்பு என்ன செய்கிறது? மரியாளுடைய அழைப்பு வந்து கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்கிறது? பகிர்ந்து கொள்வது. இப்போ இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ யோவான் 11வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு வரப்போகிறோம். யோவான் 11:2. யோவான் 11வது அதிகாரம் 2வது வசனம்.
வசிப்போமா? யோவான் 11வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவருடைய சகோதரனாகிய லாசரு என்னவா இருந்தான்? வியாதியாக இருந்து. இதை நல்லா கவனிங்க. இந்த சம்பவத்தில் மரியாளை குறித்து அந்த வேத எழுத்தாளர் எழுதும்போது என்ன எழுதிட்டார்னா, அவளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பட்டத்தை சீக்கிரமாகவே கொடுத்துட்டார். அவளுக்கு கொடுக்கக்கூடிய பட்டத்தை எப்படி கொடுத்துட்டாரு? இன்றைக்கி நான் மிஸ்ஸஸில் பேசியிருந்தேன். இன்றைக்கி ஒரு பார்த்தேன், ஒருத்தர் பாஸ்டர் நானும் ஒருத்தர் பேசியிருக்கோம். யார் யார் ஊழியத்துக்கு சாட்சி சொன்ன வர்ற ஆள், பாட்டு பாடுறவர் எல்லாருமே பாஸ்டர் தான் போட்டு கலைக்கிறாரு. அந்த பாஸ்டர் ஏன் அவர் பாஸ்டர் இல்லையா? ஆமாம், அவர் பாஸ்டர். ஏன் ஊழியத்துக்கு யார் யார் காரில் ஏறாங்களோ அவங்களுக்கு பேர் என்னது? பாஸ்டர். அது மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. மரியாளுக்கு என்ன பட்டம் அந்த எழுத்தாளர் யோவான் கொடுக்குறாருன்னா, கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் மரியாள். ஆக்சுவலாக இது எதுக்கு பிறகு எழுத வேண்டிய வார்த்தை என்றால், இந்த சம்பவம் எங்கே எழுதப்படுகிறது என்றால், லாசருவை உயிரோடு எழுப்பின பிறகு அந்த சம்பவம் நடக்குது. மார்த்தாள் மரியாள் சம்பவம் நடக்குது. லாசரு மரித்து போகிறார். லாசருவை இயேசுநாதர் உயிரோடு எழுப்புகிறார். அதற்கு பிறகு அவர் வீட்டுக்கு வருகிறார். அப்பொழுது அன்பினுடைய உச்சியில் செய்த காரியம்தான், இதுவரைக்கும் ஒரு பாதத்தில் உட்கார்ந்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டேன். இன்னைக்கு என் குடும்பத்துக்கு நீ செய்த காரியத்துக்கு உன் பாதத்தில் கேட்கறது மட்டும் இல்லை, உன் பாதத்தை நான் நல்லத தைலத்தை ஊற்றி என் பெண்கள் என்றைக்குமே முடிக்கு நீங்கள் சீக்கிரம் வெட்ட மாட்டீங்கன்னா உங்கள் முடிக்கு வந்து ரொம்ப கேர் கொடுப்பீங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் அப்படி நாங்கள் கொடுக்க மாட்டோம். நாங்கள் முடிக்கு வந்து அவ்வளோ கேர் கொடுக்க மாட்டோம். முடியல சசந்தில் குளிக்கிறதே ஆச்சரியமாக இருப்பாங்க ஆண்கள். எப்பயாச்சும் ஒரு தடவை குளிப்பாங்க. அப்படி முடியை பற்றி கவலையப்பட மாட்டாங்க. ஆனால் பெண்கள் வந்து முடி வந்து நீளம் குறைஞ்சிச்சு, டென்சிட்டி குறைஞ்சின்னா கவலைப்படுவாங்க. சீக்கிரம் இந்த முடி வந்து அவங்களுக்கு மகிமைன்னு தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த மகிமையான அந்த முடியை வைத்துக்கொண்டு இயேசுவின் பாதத்தை இந்த இடத்துல இயேசுநாதருடைய பாதங்களை கழுவின இந்த இடத்துல மார்த்தாள் சண்டைக்கு வரல. அந்த நேரத்தில் மார்த்தாள் என்ன சொல்லிட்டா, உன் அழைப்பை நான் தெரிந்து கொண்டேன், ஏன் அழைப்பை தெரிந்து கொண்டேன். ஏன் அழைப்பு உனக்கு அது இயேசுக்கு உனக்கு சமைப்பது, உன்னுடைய அழைப்பு அவருடைய பாதத்தில் உட்காந்து அவருடைய தலைமயிரை நாளை அந்த நலத தைலத்தை பூசி உன்னுடைய அழைப்பு. இந்த இடத்துல அக்கா தங்கச்சி அடிச்சுக்கிறல. ஏன் இந்த காரியத்தில் அடித்து கொள்ளவில்லை என்றால், லாசருவினுடைய காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் பண்ண பிறகு இப்போ இந்த மார்த்தாள் இது வரைக்கும் டார்ச்சர் கொடுத்துருந்தா, இப்போ அவள் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்ன டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டா? நீ செய்கிறது கரெக்டு, நான் செஞ்சது தான் தப்பு, நான் என் வேலையை செய்கிறேன், நீ உன் வேலையை செய். அநேக நேரத்தில் நம்ம என்ன கவலைப்படுறோம், நம்ம வேலையை மற்றவங்க செய்யணும்னு விரும்புகிறோம். அவங்க வேலையை என்ன செய்வாங்க, கொஞ்சம் கூட உனக்கு கஷ்டம் இல்லையா, என் வேலையை நீங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டீங்களே. அவர் சொல்லுவார், என் வேலையை பற்றி உனக்கு தெரியாதா, நீ என் வேலையை பகிர்ந்து கொள்வது இல்லையா. இதே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறாரு. அந்த அழைப்பின்படி நாம் ஓட வேண்டும். இந்த இடத்துல அப்படியே டாபிக் மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சுன்னா, அவ எவ்வளோ தூரத்துக்கு செண்டை பூசி தலைமயிர்னாலே தொடச்சி எல்லாம் செய்தாலும் அந்த இடத்துல மார்த்தாள் அவளை என்கரேஜ் பண்ணுகிறாரு. எனவே முதலாவது நாம் ஏன் எல்லாரையும் தொந்தரவு பண்ணுகிறோம் என்றால், ஒரு 4 காரியத்தை பார்த்துட்டு அப்புறம் செய்திக்குள்ளே போகிறேன். முதலாவது, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் புலம்பல் வருகிறது என்றால், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் வாசிப்போம். பிலிப்பியர் 4, 6, 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எதனால் நம்ம வாழ்க்கையில் புலம்பல் வருகிறது என்றால், நாம் எப்பெல்லாம் கவலைப்படுறோமோ அப்போ புலம்பல் வந்துடுது. புலம்பலுக்கு காரணம் என்ன? ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி புலம்பிடும். ஏதாச்சும் ஒரு காரணம் நம்மளை அறியாமையும் புலம்ப ஆரம்பிச்சிடும். ஐயோ, எனக்கு இது இல்லையே, அது இல்லை, இது இருந்தால் அது இல்லை, அது இருந்தால் இது எல்லாமே இல்லை, ஏதாச்சும் ஒன்று சொல்லி புலம்புறதில் எக்ஸ்பர்ட் ஆகிரும். அது வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒரு கிஃப்ட்டுன்னு நினச்சிக்கிறோம். புலம்புறது என்ன நினச்சிக்கிறோம், நம்ம புலம்புறதுனால மற்றவங்கெல்லாம் உற்சாகம் அடைவாங்க. உற்சாகம் அடைய மாட்டாங்க, இருக்கிற உற்சாகமும் போயிடும் புலம்பலில். இந்த இடத்துல வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ணுறான் இல்லைன்னு ஐயோங்கிறான், ஏன் புலம்புறான்னா, அதனுடைய முதல் காரியம் என்னவென்றால், அதை தான் அங்கே சொல்கிறார் மாத்த, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுகிறாய். அப்போ முதலாவது ஆண்டவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு, நம்முடைய வாழ்க்கையில் நீ ஏன் அடுத்தவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்ருக்க, ஏன் அடுத்தவங்கள்ட்ட புலம்பிடுறீங்கன்னா, உன்கிட்ட கவலை வந்துருச்சு. அதுதான் ஆண்டவர் முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். முதலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நீ கவலைப்படாமல் எனக்கு தெரியப்படுத்துங்கிறாரு. அடுத்து அவரே மாறுகிறார். என்ன மாறுகிறாரு? 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5, 7. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம்.
கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவனே. அப்பா இன்னும் சொல்லி பார்த்தப்ப உன்னால் கவலைப்படாமல் இருக்க முடியாது. கவலைப்படாமல் இருங்கன்னு சொன்னால் இருந்துருவீங்களா இந்த வாரம்? திங்கக்கிழமை வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் கவலைப்படாமல் இருந்துருங்கன்னா நீ என்கிட்ட கேட்பீங்க, ஒரு 7 தூக்க மாத்திரை வாங்கி கொடுங்க. டெய்லி காலையில் 10 மணி ஆனோடனே காஃபி சாப்பிடும்போது என்ன செய்கிறோம்? ஒரு தூக்க மாத்திரையை சாப்பிட்டா ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கிடுவோம். அடுத்து நைட்டு வந்தோடனே யாரும் பேசுகிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு ஒரு தூக்க மாத்திரை கொடுத்துருவோம். இமயமலைக்கு போனாலும் இங்கே புலம்பிட்டு தான் இருப்போம். ஏன்னா அங்கேயும் துப்பாக்கியோட 2 பேர் நிற்பான். இப்போ இமயமலைக்கும் போக முடியாது. தேவ பிள்ளையே, முதலாவது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். கவலைப்படாமல் இருங்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களால் செய்ய முடியாது, செய்ய சொல்ல மாட்டார் ஆண்டவர். கவலைப்படாதேங்கிறாரு. அடுத்து பார்க்குறாரு, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமே, அதுக்கு என்ன செய்யலாம்? மருந்து வச்சிருக்கிறாரு. நீ கர்த்தர் உங்களை விசாரிக்க அப்படின்னா, அப்போ உன் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிரு. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் புலம்பல் வருகிறது என்றால், நம்ம வாழ்க்கையில் இந்த கவலைப்படாமே இருக்க முடியல. கவலைப்பட்ட அவர் மேலே தூக்கி வைக்க முடியல. யார் மேலே தூக்கி வைக்க முடியல? அப்போ புலம்பலுடைய முதல் காரணம் என்னவென்றால், எந்த மனுஷன் கவலைக்குள்ளே போகிறானோ அந்த மனுஷன் புலம்ப ஆரம்பிப்பான். அவனை திட்டாதீங்க. அவன் புலம்புற ஆளை பார்த்து திட்டாதீங்க. செத்துப்போ, நசமாக போன்னு சொல்லி சொல்லாதீங்க. அவனுக்கு முடியல. ஏன் முடியலன்னா, அவனால் கவலையை எடுத்து வெளியே வைக்க முடியல. அது அந்த அந்த ட்ரைனிங் நம்ம எடுக்கணும். நான் சமயத்தில் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு செமினாருக்கு போயிருந்தோம். செமினாருக்கு போகும்போது என்ன ஆச்சுன்னா, நான் பைக்கை என் ஃப்ரெண்டு வீட்டு வாசலில் வச்சுட்டு வண்டி சாவியை தூக்கி என்ன செஞ்சு பைபிள் மட்டும் கொண்டு போயிருந்தேன். வண்டி சாவியும் பைபிளையும் தூக்கி உட்காந்து அவர் காரில் உட்காந்துட்டேன். காரில் உட்காந்தா காரில் போய் இறங்கியாச்சு. இறங்கினும் போது கையில் எப்பயுமே பேக் கொண்டு போயிருந்தேன். அந்த பேக்குள்ளே வண்டி சாவி வச்சுருப்பேன். அந்த வண்டி சாவியை பேசிகிட்டே வரும்போது அந்த கார் சீட்டில் வச்சுட்டு அந்த செமினார் போகும்போது பைபிளோடு போயிட்டேன். எங்கே போயிட்டேன்? அந்த செமினார் நடக்கிறதுல போயிட்டேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவர் உள்ளான காயத்தை குறித்து சூப்பராக டீச்சிங் கொடுத்துட்டு இருக்காரு. கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். திடீர்னு தான் ஞாபகம், வண்டி சாவியை காணா. என்னதை காணா? வண்டி சாவி. வண்டி எங்கே வச்சுருக்கேன்? ரோட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன். எங்கே வச்சுட்டு வந்திருக்கேன்? ஆஹா, வண்டியோட சாவியை வச்சுட்டு வந்துட்டோமே. இப்போ சாவியை பிடிக்கிறதா இல்லை பிரசங்கத்தை கேட்குறதா? உள் மனுஷன் சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுது, நீ சாவியை இழந்துட்ட, போச்சு பைக்கு. சரி, எடுத்துமே இன்சூரன்ஸு ஃபுல்லி எடுத்திருக்கியா? தேர்ட் பார்ட்டி எடுத்திருக்க? இதெல்லாம் பேசிச்சா தான் கேட்குது. தேர்ட் பார்ட்டி எடுத்திருக்க. இன்னொரு கணிச்சு, இந்த பைக் போச்சுன்னா வேற ஒரு பைக் வாங்கணும். என்ன பைக் வாங்குறது? இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு மைண்டு சொல்லுது, முட்டா பயல வசனத்தை கேளு, முட்டா பயல வசனத்தை கேளு. இங்கிட்டு போகிறதானே. கடைசியில் பார்த்தேன், எப்படா டீட்டேன் விடுவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இங்கே லப் டப்புன்னு அடிக்குது. இஞ்சி தண்ணை குரங்க மாதிரி இருக்குது. பக்கத்தில் விஜயன் பாஸ்டர் உட்காந்துருக்கார். பாஸ்ட்டு போச்சு. என்ன போச்சு? வண்டி போச்சு. சாவி காணோம், வண்டி போச்சு. எது போச்சு? வண்டியே போச்சு அப்படிங்கிறேன். அவர் முழிக்கிறார், என்ன பாஸ்டர் வண்டி போச்சா? நீங்கள் நான் சேர்ந்தானே நிப்பாட்டின வண்டியை எங்கே போச்சுங்கிறீங்க? எல்லாம் முடிச்சு. ஆனாலும் வசனத்தை விடலை. எனக்கு சாவி, வண்டி கார் போனால் வண்டி பைக் போனாலும் வாங்கிக்கலாம், சாவி போனாலும் வாங்கிக்கலாம். வசனத்தை வாங்க முடியும். வசனத்தை எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கொஞ்சம் இப்படி இழுத்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாம் ஸ்டோர் பண்ணி ஒரு வருஷம் விடாமல் எல்லாத்தையும் தூக்கி வாங்கி வச்சுட்டு முடிஞ்சோடனே என் ஃப்ரெண்ட்ட சொன்னேன், பிரதர் வண்டி சாவி எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு, ஒருவேளை கார் சீட்டில் இருக்கா பார்ப்போம்னு சொல்லி அவரையும் வடையும் காஃபியும் சாப்பிட விடாமல் 2 பேர் வேகமாக பசங்க வடை காஃபி. நோ வடையாவது காஃபியாவது, எங்கே வடை குடிக்க டீ குடிக்க. நேராக போய் பார்த்தா அந்த சீட்டில் அந்த சாவி உட்காந்துருக்கு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, கவலை என்பது நம்ம உருவாக்கிக்கிறோம். கவலை என்பது நம்ம என்ன செய்கிறோம்? உருவாக்கிக்கிறோம். நம்ம மைண்டை எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? பிரச்சனையே இல்லாமல் வாழ்கிற வழி என்னன்னு தான் பார்க்குறோமே ஒழிய, பிரச்சனையின் மத்தியில் உன் மைண்டை வசனத்துக்கு நேராக போய் கவலைப்படாமல் இருக்கிறது எப்படி என்பதை இயேசுநாதர்கிட்ட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். காக்காவை பாரு, குருவியை பாருன்னு சொன்னது காரணம் அதான் அவர். அப்போ முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் புலம்புறோம்னா, டார்ச்சர் பண்ணுறோம்னா, அந்த ஆள் சீக்கிரமாக கவலைப்படுற ஆள் பக்கத்தில் நீங்கள் வாழ முடியாது. அதனால டைவர்ஸ் பண்ணிடுறாதீங்க. இல்லையா? அது பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அந்த கவலை ஸ்பிரிட்டு சிலருக்கு சீக்கிரம் பிடிச்சோம். 2வது காரணத்தை பார்க்குறோம். 2 தீமோத்தேயு 1:7 சீக்கிரமாக 2 தீமோத்தேயு 1:7. அதுக்கடுத்து 2 ராஜாக்களில் போக போகிறோம். நமக்கு தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்காரு. முதல்ல கவலைப்படக்கூடாது. கவலைப்படுற ஆள் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. 2வது, உங்கள் ஸ்பிரிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஆவியானவர் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இந்த உலக மனுஷன் எவனும் கவலைப்படாமல் இருக்க முடியாது, புலம்பாமல் இருக்க முடியாது. 2வது, கவலைப்படாத ஒரு அனுபவம் வேண்டும் என்றால் நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்துக்கிட்டே, அதனால தான் தினந்தோறும் பரிசுத்த ஆவியில் நிரம்பப்படணும். 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்குறது பெருசு இல்லை, டெய்லி பெட்ரோல் போடுறது பெருசு. எதை போடுறது பெருசு?
பெட்ரோல் போடணும். நீங்கள் பெட்ரோல் போட்டால் தான் அந்த காரை தைரியமாக எடுத்துகிட்டு போக முடியும். பெட்ரோலை 1 லிட்டர் பெட்ரோல் எல்லாம் கொடைக்கானல் போவோம் வாங்கன்னு சொல்லிட்டு 2 லிட்டர் பெட்ரோல் போட்டு காரை எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்? இங்கேருந்து பறவையோட தாண்டாது. இதே பிள்ளை உன்னுடைய அதான் டேங்க் ஃபில் பண்ணி நம்ம எப்போ டேங்க் ஃபில் பண்ணுறோம்? எப்போ பிரசங்க ஊழியத்துக்கு போகிறோமோ, எப்போ நமக்கு ஒரு ஊழியம் இருக்கோ அன்னைக்கு தான் டேங்கை ஃபில் பண்ணுறோம். அப்பா உபவாசம் இருக்கப்பா, ஆவியானவர் வரலப்பா, வாங்கப்பா. என்னைக்கு ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு காரியம் செய்யும்போது தான் அப்பா வாங்கப்பா மற்ற நாள்லாம் நீ வேணாம், நீ வேற, நான் வேறன்றோம். இதே பிள்ளை நீ எப்பொழுதுமே ஆவியில் நிரம்பி இருந்தால் சீக்கிரம் கவலை வந்து உன் மேலே உக்காந்துராது. அது எங்கே இனிப்பு இருக்கோ எங்கே அந்த இடத்துல தான் வந்து உட்காரும். ரெண்டாவது, நீ பரிசுத்த ஆவியானுடைய அறிய அந்த நிறைவில் எப்பொழுது இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த புலம்பலினுடைய சக்தியில் டார்ச்சர் பண்ணுறது வந்து நின்றுவிடும். மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். ஃபெய்த் வேர்ட்ஸ் 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1, மத்தேயு 21, 22, மார்க் 11 எல்லாம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1வது வசனம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1வது வசனம். முதல்ல நேட்டிவ் பார்த்துட்டு அவர் பாசிட்டிவ் வேகமாக வரப்போகிறோம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1வது வசனம். நாளை இந்நேரத்திலே, அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்திலே சமாரியன் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை, 1 சேக்கலுக்கு 2 மரக்கால் வார்க்கு 1 சேக்கல் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். 2வது வசனம். 2வது வசனம் போடுவோம். அப்பொழுது ராஜா கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன், இது நடக்குமா? வானத்தின் மதகளை திறந்தாலும் இது நடக்குமா? 3வது, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாக இருக்க வேண்டும். உங்கள் பேச்சினுடைய வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாக இருக்க வேண்டும். மத்தேயு விட்டுருவோம், மார்க் மட்டும் போவோம். மார்க் 11, 23, 24 வாசிப்போம். எவனாயிகளும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். மார்க் 11, 23, 24 தான் போட்டிருக்கேன். மார்க் 11, 11, மார்க் 11, 23, 24. மார்க் 11, 23, 24. எவனாயில அப்போ அவன் பேச்சு. மூணாவதாக நம்ம பேச்சு விசுவாசமுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நம்ம பேச்சை குறித்து நம்ம அநேக நேரத்தில் கவலைப்படுறதே இல்லை. 2 வசனம் எடுப்போமே. 2 ராஜாக்கள் 10:10, 1 ராஜாக்கள் 8:36 வாசிப்போம். 2 ராஜாக்கள் 10:10, 1 ராஜாக்கள் 8:36. 2 ராஜாக்கள் 10:10 வாசிப்போம். 2 ராஜாக்கள் 10. ஆதலுக்கு ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தையில் ஒன்றும் தரையில் விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்த. அப்போ முதலாவது, நீ பேசுகிற வார்த்தை கீழே விழாது. அதை பற்றி நம்ம தெரியறது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம என்ன வேணால் பேசுவோம், அது நடக்குன்னு நினைக்காது. நீ பேசுகிற வார்த்தை கீழே விழாது. அந்த சத்தியம் நமக்கு தெரியாதனால தான் நம்ம நினைக்கிறதெல்லாம் பேசுகிறோம். நினைக்கிறதெல்லாம் பேசாதீங்க. முதலாவது ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் பேசுகிற வார்த்தை கீழே விழாது. நான் பிரசங்கம் பண்ணும்போது அதுன்னு சொல்லி நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ணி எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணி முக்கியம் கிடையாது. பேசுகிற வார்த்தை கீழே விழாது. நானே கஷ்டப்பட்டு சமைக்கிறேன், நல்லா ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் எல்லாம் போட்டு சமாளிக்கிறேன். உங்கள் இலையை போட்டு பரிமாறுறேன், உங்கள் இலையில வைக்கிறேன், எல்லாமே கீழே தள்ளி விடுறீங்க. ஒரு சின்ன பிள்ளை பக்கத்தில் இருக்குது, இலையில இருக்குன்னா என்ன செய்யுது? தள்ளி விடுது. நீ சாப்பிட்டாலும் என்கிட்ட இருக்கிறது வெளியே போகத்தான் போகுது, சாப்பிடாட்டினாலும் எனக்குடைய வெளியே தான் போக போகுது. ஆனால் என் கண்ணு மணிக்கே எல்லாத்தையும் நீ கீழே தட்டி விட்டீங்கன்னா பரிமாறுற எனக்கு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். நீங்கள் காசை கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு ஹோட்டலில் ஒரு மேனேஜரோ இல்லாட்டி மேனேஜராக இருக்கேன், இல்லாட்டி சர்வராக இருக்கேன், நீங்கள் சாப்பிட வந்துடுறீங்க. நீங்கள் பணம் கட்டுறீங்க, சாப்பாட்டுக்கு பணம் கட்டிட்டீங்க, ஒரு பிரியாணிக்கும் மிஷிக்கெல்லாம் பணம் கட்டிட்டீங்க. நீங்கள் கீழே போட்டாலும் சரி, நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, அது பில்லு கொடுத்துட போகிறீங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் பொருள் கீழே எல்லாம் தள்ளி விட்டிங்கன்னா சப்ளை பண்ணுற எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். தேவப்பிள்ளை முதலாவது 3வது ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஏன் நம்ம வாழ்க்கையில் புலம்பல் வருகிறது என்றால் வார்த்தையை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறது கிடையாது. நீ பேசின வார்த்தை ஒன்றும் கீழே விழுவது இல்லை. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 36வது வசனம் வாசி. வார்த்தை ஒன்றும் தவறி போகலை. நீ பேசின வார்த்தை ஒன்றும் தவறாது. அந்த சத்தியம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பேசுகிறதெல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடும். இது இல்லை. நீ சொல்கிற ஆசீர்வாத வார்த்தையும் கீழே ஆண்டவர்கிட்ட தான் நிற்கும், சாபமான வார்த்தைகள் நிற்கும். அதில் 3வதாக நம்ம வாழ்க்கையில் புலம்பாமல் இருக்கும் என்றால் விசுவாச வாழ்க்கையை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். இப்போ டீச்சரை குறித்து பார்க்க போகிறோம். யாரெல்லாம் டீச்சராக இருந்தாங்க, இது வரைக்கும் டார்ச்சராக இருந்தவங்கள பார்த்துட்டோம். இப்போ யாரை பார்க்க போகிறோம்? கடைசியாக கேள்விக்கு பதில் சொல்லணும். கேள்வி கேட்டிருக்கீங்க, கேள்வி என்ன செஞ்சுருக்கீங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டீங்க, ஆன்சர் எழுத போகிறோம். இப்போ பவுலை குறித்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 21-25 வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 21-25. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம், அப்போஸ்தலர் 27, 21.
இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பர் பிரயாணம் பண்ணுகின்றார். அந்த கப்பர் பிரயாணம் பண்ணும்போது அவர் திட்டமும் தெளிவுமாய் தேவ சித்தத்தை சொல்கின்றார். என்ன தேவ சித்தத்தை சொல்கிறார் என்றால், இப்பொழுது நீங்கள் நானும் கப்பலிலே பிரயாணம் பண்ணக்கூடாது, இது தேவ சித்தம் இல்லை என்கிறார்கள். ஆனால் மீறி கப்பர் பிரயாணம் நடக்குது. நடக்கும்போது இப்போ கப்பல் புயலில் மாட்டிக்கிடுச்சு. மாட்டினா பவுல் எல்லாரையும் பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? ஏண்டா நசமாக போகிறவங்களே, உங்களால் நானும் கேட்டேனடா, நான் சொன்னேனடா கேட்டியா? என்ன சொல்லுவான்? பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுவான்? நான் அப்பயே சொன்னனே கேட்டியா? இந்த ஸ்கூலில் சேர்க்குறேன்னு சொன்னனே கேட்டியா? உடனே அப்போ அம்மாவை அப்பா பார்த்து நான் சொன்னனே கேட்டியா? அவனை கட்டி வைக்காதன்னு கட்டி வச்சு இப்படியே புலம்பி தலையில் இருக்க முடி விழுந்தது தான் மிச்சம் ஒழிய வாழ்க்கை முன்னேறலை. தேவனுடைய பிள்ளையை முதலாவது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் அதிகமாக அதிகாரத்தை கொடுத்தது சங்கீதம், குறைச்ச அதிகாரத்தை கொடுத்தது புலம்பல். ஆண்டவருக்கே பிடிக்கல புலம்பல். அதனால தான் ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து கடிந்து கொள்கிறார், நீ ஏன் புலம்புறங்கிறாரு. அவள் என் காதத்தில் உட்காந்துருக்காள், நான் அவள் இருக்கிறனால தான் அவன் வீட்டில் இருக்கேன், நீ எப்போ எந்திரிச்சு போயிருப்பேன், உன் வீட்டில் சோறு சாப்பிட வந்தேன், உன் வீட்டில் ஊழியம் செய்ய வந்தேங்கிறாரு. எப்பேற்பட்ட தேவன் என்றால், மரித்து போன பிணத்தை உயிரோடு எழுப்பக்கூடிய தேவன் பர்டிகுலராக இருக்கார். இந்த வீடு தான் ரொம்ப நேசிக்கிற வீடுன்னு அடிக்கடி இந்த வீட்டுக்கு போவாராம். ஆனாலும் போகும்போதெல்லாம் அப்புறம் மார்த்தாள். இங்கே வாசிக்கிறோம், இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிலைமையில நீங்களும் நானும் இருந்தால் அந்த 100க்கு அதிபதியை கொன்னே சாகடிச்சிருப்போம். எப்படி சாகடிச்சிருப்போம்? பேசியே கொன்றுவோம். நம்ம திருப்பி புலம்பி. எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்கள் 2 நாய்கள் இருந்துச்சு. 2 நாயில் ஒரு நாய் அணிலை பிடிச்சிருச்சு. அணிலை பிடிச்சிட்டு என்ன செய்யுச்சு, கடிக்க போனோடனே என் மிஸ்ஸஸ் பார்த்துட்டாங்க. அப்படி வந்து பார்த்ததும் அணிலை காப்பாற்றுறதுக்காக என்ன செஞ்சாச்சு, அவங்க வாரை பிடிச்சி இழுக்க, நான் ஒரு அதட்ட அணிலை கீழே போட்டோன்னே கொஞ்சம் கடி வாங்கின அணில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்துச்சு, வெளியே ஓடி போயிடுச்சு. ஓடி போனோன்னா ஒரு அணிலுக்கு 2 பேருக்கு சந்தோஷம். என்ன செஞ்சிட்டோம்? அணிலை காப்பாற்றிட்டோம்ப்பா, ஆண்டவர் எங்களோடு இருக்காருப்பா, எப்படி எங்களை வழி நடத்தினார்ப்பா, அப்படி. அப்போ எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்னா, பெரிய நாய் கடிச்சிச்சு. கடிக்கும் போது அந்த அணில் கீழே விழுந்துச்சு. அந்த அணிலை திடீர்னு பிடிச்சா அது கடிச்சிடும் என்னைய. அதனால நான் கடிக்காமையே அதை அப்படியே படியில் அப்படியே துரத்தி வெளியே அனுப்புனேன். இந்த ஸ்கூல் சின்னவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ரொம்ப சுறுசுறுப்பானவன். அவன் கடிச்சு குதறி இருக்கணுமே, அவன் எங்கே போனான் அப்படின்னு என் மிஸ்ஸஸ்ட்டை கேட்குறேன். அவங்க யோசிச்சுட்டே இருந்துட்டு கடைசியாக என்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, என்னை வேறு இடத்துல டைவெர்ட் பண்ணிட்டாங்க. வேற ஒரு வீட்டு பிரச்சனையை பேசி என்னை டைவெர்ட் பண்ணி கொண்டு போய் முடித்த பிறகு அப்புறம் மாடிக்கு போனால் அது வந்து ஒரு இடத்துல போய் டேங்க் கீழே ஒளிஞ்சிருந்துச்சு. சின்ன நாயை கண்டுபிடிச்சி ஒரு கடிச்சதில் இங்கே பல்லு விழுந்து ரத்தம் கொட்டிகிட்டு இருக்கு அந்த அணிலுக்கு. அதை தூக்கிட்டு வந்து நான் என் மிஸ்ஸஸை பார்த்து சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, நான் நாயை காணான்னு சொன்னேன், நீ வாயை பொத்தி சும்மா இருந்திருந்தா அந்த நாயை நான் கண்டுபிடிச்சிருப்பேன். நீ தானே எனக்கு பேச்சு கொடுத்த. ஒரு தடவை சொன்னேன், டெம்பர் ஆகலை. என்ன மனம் திரும்பியாச்சா? 2வது தடவை சொன்னேன், டெம்பர் ஆகலை. ஒரு 5 தடவை சொல்லி பார்த்தேன், இந்த பழம் புளிக்கும். கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்கன்னு பார்த்தா டென்ஷன் ஆகலையே. அவங்க டென்ஷன் ஆனதான் நான் பேச்சை குறைக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அவங்க டென்ஷன் ஆகி எத்தனை தடவைங்க இதையே சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன செஞ்சுருப்பேன், பேசுறது குறைச்சிருப்பேன். நான் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் என்னை கேப் கொடுத்து அந்த நாயை கண்டுபிடிச்சிருந்தேன்னா ஒரு ஜீவனை பாதுகாத்துருக்கலாமே. அப்புறம் நானே யோசித்தேன், எதுக்கு நீ தேவையில்லாமல் இதையே சொல்லிடுறேன். அந்த ஆண்டவர் நான் தான் சொல்கிறேன், அந்த மாதிரி கத்த மாட்டேங்குது. கொஞ்சம் கத்துனா நான் மனம் திரும்புவேன்னு. தேவ பிள்ளையும் முதலாவது ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனை வந்தோடனே நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 21 to 25 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது வாழ்க்கையில் பவுலுக்கு பிரச்சனை வந்துருச்சு. இன்றைக்கெல்லாம் தெரிஞ்ச பகுதி தான், வித்தியாசமான கோணத்தில் பார்க்குறோம். தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் எப்படி பார்க்குறோம்? கோணத்தில் பார்க்குறோம். சில வர வேண்டிய தேவ பிள்ளைகள் வரல, எனக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. இந்த இடத்துல வாசிக்கணும், பவுல் வந்து ஒரு டிசிஷன், இது வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான தீர்மானங்கள். இப்போ பவுல் வந்து ஒரு தீர்மானம் எடுத்துட்டாரு. என்ன தீர்மானம்? இந்த இடத்துல போனால் தேவசீத்தம் தெரிஞ்சு தான். வாழ்க்கையில் வந்து சில சமயத்தில் நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாது, அடிபடும். என்ன செய்யுது? அடிபட்ட பிராஜம் திருந்துச்சேன்னு சந்தோஷப்படுங்க, சபிச்சு அதில் நாசமாக்கிறாதீங்க. இப்போ பவுல் எல்லாமே சொல்லியிருந்தார். இந்த சொன்னதை மீறி தான் 100க்கு அதிபதி கப்பல் எடுத்துகிட்டு போயாச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ ஆன பிறகு இப்போ அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 21 to 25 வாசிப்போம். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்களின் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. நான் தான் சொன்னேன்ல, அப்படி அட்வைஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. நான் சொன்னேன்ல உங்களை இந்த தீவை விட்டு வர வேணாம்னு, அதனால் நீங்கள் நாசமாக போங்க அப்படின்னு சொன்னேன்டா, நீங்கள் போயிடுவீங்க, இவ்வளோ இதெல்லாம் சொல்லல. அதுக்கு அடுத்த வசனம் வாசிப்போம், 25 வரைக்கும். ஆகிலும் அதாங்க டீச்சர் ஆகணும். நம்ம என்ன வாங்கணும்? மைக்கு தர மாட்டாங்க, என்னை பிரசங்க ஒரு நாள் கொடுக்க மாட்டேன், இந்த கவலைப்படாதீங்க. முதல்ல வீட்டில் டீச்சராக இருங்க.
டீச்சராக இருங்க. டீச்சராக இருக்கிறது மிக கஷ்டம். நம்ம அநேக நேரத்தில் டார்ச்சராக தான் இருக்கும். நான் யாரையும் குத்தி பேசலை, சில பேர் வராலுன்னு நினச்சேன், போன வர யாரையும் குத்தி பேசிட்டோமா, ஒரு 2-3 குடும்பம் வரலையே. நான் அப்படி குத்தி பேசுகிற ஆள் கிடையாது. தேவப்பிள்ளை இங்கே வாசிக்கிறோம், நல்லா கவனிங்க. வாழ்க்கையில் தவறு செய்ததுக்கு பவுல் வந்து தவறு செய்யலை, 100% மற்றவர்கள் தான் எல்லாரும் தவறு செய்தார்கள், பவுல் மட்டும் தவறு செய்யலை. வாழ்க்கையில் எப்படி டீச்சராக மாறுறது ரகசியத்தை பார்க்க போகிறோம். இப்போ அவர் டீச் பண்ணுறாரு. என்ன டீச்சர் பண்ணுறாரு? ஏன்டா சோர்ந்து போயிட்டீங்க, சாவ போகிறோன்னு பயப்படுறீங்களா, தேவசித்தம் செய்யலன்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாத, திடமனதாயிரு. நீ தப்பு பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன், நான் உன்னை என்கரேஜ் பண்ணுறேன், திடமனதாயிரு. எப்படிங்க திடமனதாக இருக்கிறது? உன் பேச்சை கேட்காம நான் வந்தோம், புயலில் மாட்டிக்கிட்டோம், கப்பல் மூழ்கிற மாதிரி இருக்குது, நாங்கள் எப்படி திடமனதாயிருங்கள். ஏன் என்றால் இப்பொழுது நான் உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். இதான் என் டீச்சரு. வாழ்க்கையில் தவறே செய்யாமல் யாரும் வாழணும். நீ தவறே செய்யாமல் வாழ்ந்தா நீ மனுஷன் இல்லை, வானத்திலிருந்து குதித்த தேவதூதனாக இருக்கலாம். அவங்க கூட தவறு பண்ணிட்டான். யாருமே தவறு பண்ணாமல் இருக்க மாட்டோம். நம்ம சின்ன தவறு பண்ணுவோம், பெரிய தவறு. சின்ன தவறு பண்ணும்போது வாய் புத்திட்டு இருப்போம், ஒரு அணில் செத்ததுனால பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதே ஒரு பிள்ளை கழுத்தை குறவலையை பிடிச்சிருந்தா தையா புய்யம் கத்திருப்போம். புரியுதா உங்களுக்கு? சின்ன தவறை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், பெரிய தவறை அட்ஜஸ்ட் பண்ண முடியல. இதே போல தவறே பண்ணாதவன் மனிதன் அல்ல. பெரிய அப்போஸ்தலனாக இருந்தவன் தவறு பண்ணி, பெரிய பெரிய ஆளுனா தவறு பண்ணியிருக்காங்க. பேதுரு தவறு பண்ணியிருக்காரு, பவுல் தவறு பண்ணியிருக்காரு. தவறு பண்ணாத மனுஷன் இல்லை. அடிக்கடி தவறு பண்ணும்போது கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்யும். அவங்கள கொஞ்சம் திருத்துறதுக்கு ஜெபம் பண்ணணும். இப்போ அவர் ஒரு டீச்சிங் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? திடமனதாயிரு, தைரியமாயிரு. இதான் என் டீச்சர் வேலை. உள்ளவனை ஏற்கனவே நொந்து வெந்து போய் கிடக்கான், அவனை போய் திருப்பி நீ நோகடிக்கக்கூடாது. இங்கே வாசிக்கிறோம், உங்களுக்கு தைரியம் சொல்லிடுறேன், கப்பற்சந்தையா வரும், உன் உயிருக்கு சேதம் வராது. என்ன சேதம் வருங்கிறாரு? என்ன சேதம் வராதுங்கிறாரு? கப்பலுக்கு தான் சேதம் வரும், உங்கள் உயிருக்கு. எப்படியா சொல்கிற? அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம் பயப்பட 27 அடுத்த வசனமா, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பு நிற்க வேண்டும் என்று உன்னோடு யாத்திரை பண்ணிடுற யாவரையும். ஏன் நான் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. என்ன பேசினார்னா, நான் ராயனுக்கு முன்னுக்கு போய் நிற்கணும்ட்டாரு. அதனால உன்னையும் மட்டும் இல்லை, உன் கூட ட்ராவல் பண்ணுற எல்லாரையும் நான் பாதுகாக்கிறேன். ஹல்லேலூயா. யார் டீச்சராக மாற முடியும் என்றால், அந்த பிரச்சனைக்குரிய வெளிப்பாடு கிடைக்கிறவன் தான் டீச்சராக மாற முடியும். என்ன கிடைக்கணும்? அதுக்கு தான் ஆவியானவர் வேணும், வசனம் வேணும். பவுல் ஏன் டீச்சராக மாறினார் என்றால், அந்த 5 பேர் எடுக்க போகிறேன். இந்த 5 பேரும் டீச்சராக மாறினது காரணம், 5 பேருக்கு ரெவலேஷன் கிடச்சிச்சு. பிரச்சனை நேரத்தில் பிரச்சனை வருவது தவறல்ல, தவறு செய்வதும் தவறல்ல. ஆனால் இந்த தவற்றின் நேரத்திலே தப்பிக்கிறதுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது என்று நீ கண்டுபிடிக்காததான் தவறு. பவுல் எந்த தைரியத்தில் திட்ட. அப்போ பவுல் இந்த பிரச்சனை நேரத்தில் எவ்வளோ நாள் அமைதியாக இருந்திருப்பான்னு எனக்கு தெரியாது. ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கிடைச்சதுன்னு டீச்சராக மாறிட்டான். என்ன வெளிப்பாடு கிடைச்சிச்சு அவருக்கு? இன்னைக்கு ஒரு தேவதூதன் இறங்கி வந்தார். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். தேவதூதனுக்கு எந்த இடத்துலையும் வரல. சொல்கிறான், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளேயே தேவதூதன் வர முடியும் இல்லையா? இங்கே வாசிக்கிறோம், நீ ராயனுக்கு முன்னுக்கு நிற்கணும், உனக்காக உங்களோட ட்ராவல் பண்ண யாவரையும் நான் காப்பாற்றுறேன். தேவப்பிள்ளை, யார் டீச்சராய் மாற முடியும் என்றால், தேவ சமூகத்தில் அந்த பிரச்சனை நேரத்தில் அந்த பிரச்சனையை கர்த்தர் எப்படி டீல் போகிறாருங்கிற ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கணும். அந்த வெளிப்பாடு கிடைக்கலைன்னா நீங்கள் நானும் சாகிற வரைக்கும் மார்த்தால தான் இருப்போம். மார்த்தாளுக்கு வெளிப்பாடு கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் திட்டலை. தலைமயிர்னால உன் தலைமயிருக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்னென்ன ஷாம்பு போட்டு உன் தலைமயிரை கொல்பாட்டிருக்கேன். இதை போய் அவர் காலில் போய் தேய்க்கிறேன், அவர் கையில் தேய்ச்சாலும் பரவாயில்ல, இதை எங்கே போய் தேய்க்கிற? அறிவு இல்லை, அவள் காலில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. ஒன்றும் பண்ணலை. மார்த்தாள் மாறிவிட்டாள். காரணம் என்ன? அவளுக்கு ஒரு வெளிப்பாடு கிடச்சிருச்சு. அவள் அழைப்பு என்ன, என் அழைப்பு என்ன? அவள் ஒரு ஊழியக்காரி, நான் வீட்டில் செய்ய வேலைக்காரி. ஆனால் நான் வேலைக்காரி இல்லாட்டி ஊழியக்காரி இருக்க முடியாது, ஊழியக்காரி இல்லாட்டி வேலைக்காரி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, எளிமையான செய்தி தான் இன்றைக்கி அவசியமான செய்தி. காத்துருங்க, தேவ சமூகத்தில் காத்துருங்க. பிரச்சனை இருக்கா? பயப்படாதீங்க. பிரச்சனை நேரத்தில் ஒரு பிரச்சனை நேரத்தில் அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடச்சிருச்சு. என்ன வெளிப்பாடு கிடச்சிருச்சு? இந்த கப்பலில் நான் சாக மாட்டேன், என் கூட போகிறவங்க நான் சாக மாட்டாங்க. உடனே டீச்சராக மாறிட்டார். எது வரைக்கும் வாசிங்க? அடுத்த வசனம் போடுங்க. ஆனபடி ஆளே மனுஷரே திடமாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும், இது என் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். அப்போ பவுலுடைய நிலைமை நீங்கள் நான் இல்லை. ஆனால் என்ன கத்திக்கிட்டு இருக்கோம், என்ன புலம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
கிடச்சிச்சரா சான்ஸுன்னு போட்டு ஒரு தடவை தவறு பண்ணிட்டா போட்டு அடிக்கிற அடியில் அடுத்து அது எழும்ப முடியாத அளவுக்கு ஆக்கிடுவோம். கை காலம் என்ன செஞ்சிடுவோம், ஒரு 1000 ரூபாயை கொடுத்து விட்டு பிள்ளை தொலைச்சிருச்சுன்னா சாகிற வரைக்கும் அவன் அவன் கையில் 10 ரூபா கொடுக்க மாட்டான். எதை கொடுக்க மாட்டான், கட்டை வேகுற வரைக்கும் சொல்லிடுறோங்க, அன்னைக்கு 1000 ரூபாயை தொலைச்சி இல்லையா, என்ன சொல்லிச்ச அது கேட்குறாங்க. தானியலை கேட்குறாங்க, எலிசாவை கேட்குறான். அன்னைக்கு எலியாவின் கைக்கு தண்ணீர் பார்த்த எலிசா என்ற ஒருத்தன் இருக்கான். அவன் பெரிய தீர்க்கதரிசி ஆனாலும் எலிசாவை எப்படி மென்ஷன் பண்ணுறாரு, எலியாவினுடைய வேலைக்காரன் தான் மென்ஷன் பண்ணுறாரு. தேவப்பிள்ளை, உன்னுடைய பேச்சு மாற வேண்டும் என்றால் முதலாவதாக நீ பிரச்சனையின் நேரத்தில் நீ பேச வேண்டியது என்னவென்றால் டீச்சராக மாறிவிட வேண்டும். என்னவா மாறிவிட வேண்டும்? அப்போ பாஸ்டர் நீங்கள் டீச்சராக மாறிட்டீங்களா? மாறிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா, மாறிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே ஸ்டூடெண்ட் தான். ரெண்டாவது ஒரு சம்பவத்துக்குள்ளே போகிறோம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 7லேருந்து 12 வரைக்கும் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 7லேருந்து 12 வரையிலும். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 7லேருந்து. மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாக, அப்போ ராஜா சொல்கிறான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடு வருகிறார் என்று யூதா ராஜாவையும் சேர்த்துக்கிட்டா நான் வருகிறேன்னு சொல்லி 2 ராஜாவும் என்று இஸ்ரேல் ராஜாவும் யூதா ராஜாவும் யுத்தத்துக்கு போகிறாங்க. வாசியங்கள் 12 வரைக்கும் போடுங்க. அடுத்து எந்த வழியாக போவோம் கேட்டதுக்கு ஏதோம் வழியாக, ஏதோம் போகும்போது அந்த ராஜாவும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்த வசனம் போடுங்க. அப்படியே இஸ்ரேல் ராஜாவும் யூதா ராஜாவும் ஏதோம் ராஜாவும் 3 பேரும் சேர்ந்துட்டான். 3 பேரும் சேர்ந்து ஷார்ட்கட்டில் போகாமல் லாங் பாதையில் போகிறான். அந்த ஏதோ ராஜாவை கூட்டிக்கிட்டு இவனை சுற்று பாதையில் போகிறான். அது 7 நாள் பிரயாணம் பண்ணியாச்சு. பிரயாணம் பண்ணி போய் சுற்றி தீர்ந்தபோது அவர்கள் பின் செய்கிற இராணுவத்துக்கு மிருகஜீவம் தண்ணி இல்லாமல் போயிட்டு பிரச்சனை என்ன வந்துருச்சு, இராணுவம் ஃபுல்லாக, இந்த இராணுவம், அடுத்து யூத இராணுவம், இஸ்ரேல் இராணுவம், அதுக்கடுத்து என்னது ஏதோம் இராணுவம், எல்லா இராணுவம் சேர்ந்துருச்சு. யானை படம் இருக்குது, குதிரை படம் இருக்குது, வீரர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. கடைசியில் என்ன இல்லை, அவங்களுக்கு தண்ணி இல்லை. இப்போ தான் மாட்டிக்கிட்டாங்க. 18 வரையும் 9 வரைக்கும் வாசிச்சிட்டிங்களா? எத்தனை 12 வரைக்கும் போடுங்க தொடர்ச்சியா. 12 வரைக்கும். அப்பொழுது இஸ்ரேல் ராஜா ஐயோ, சொல்லுங்க, ஐயோ அப்படிங்கிறதுக்கு பேர் தான் டார்ச்சர். டார்ச்சர்னா என்ன? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த ஃப்ரேஸை யூஸ் படுத்துகிறோம்? ஐயோ உன்னை போய் கல்யாணம் பண்ணேன்னு, ஐயோ இந்த இடத்துல இடம் வாங்கிட்டேன்னு, ஐயோ இவன்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன்னு. அதுக்கு பேர் தான் புலம்பல், டார்ச்சர். தேவ பிள்ளையே, உன் வாயிலேருந்து ஐயோங்கிற வார்த்தை வர வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாயிலேருந்து விசுவாசமுள்ள வார்த்தைகள் வர வேண்டும். இந்த இடத்துல வாசிக்கணும், அந்த ஐயோங்கிற வார்த்தை புலம்பல் அதிகமாக இருக்கும், பிரசங்கள் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வாசிக்கணும், அப்பொழுது இஸ்ரேல் ராஜா ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தரின் மோவாபின் கையில் ஒப்பு கொடுக்க வளைவரைத்தாரு. இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. யார் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு? இஸ்ரேல் ராஜா என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? புலம்ப ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, கர்த்தர் மோவாபின் கையில் ஒப்பு கொடுத்தாரா? இவனே பிளாஸ் பண்ணிட்டான். நீ பேசுகிற வார்த்தைகள் கீழே விழாது. இவனே சொல்லிட்டான், நம்ம மோவாபின் கையில் போய் சாக போகிறோம், இவன் பேசிட்டான். அடுத்த வசனம் போடுங்க. அப்போது யோசபாத், இஸ்ரேல் ராஜா பொறுமையாயிரு, தேவையில்லாமல் புலம்பாதே, நான் பேசுகிறேன். இப்போ யார் பங்கு வருது? யோசபாத் பங்கு வருது. நான் சொல்கிறேன், கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி இங்கே இல்லையா? இப்போ கேட்குறான், கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராச்சும்? இஸ்ரேல் ராஜா புலம்புறான், ஆனால் யூத ராஜா புலம்பலை. உடனே கேட்குறான், இந்த புலம்புலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி என்ன வழி? என்ன வழி? புலம்புலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழின்னு? வெளிப்பாடு. நான் ஏற்கனவே சொன்னது பாருங்க, வெளிப்பாடு. புலம்பல்லேருந்து வர்றதுக்கு என்ன வழி? குறுக்கு வழி, வேறு எந்த வழியும் கிடையாது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது, வெளிப்பாடு. இஸ்ரேல் ராஜா புலம்பிட்டு இருக்கான், ஆனால் யூத ராஜா புலம்பலை. அவன் சொல்கிறான், புலம்பாதே, எப்படியா புலம்பாமல் இருக்க முடியும்? அவன் கையில் சாகிறதுக்கு தான் கொண்டு வர தண்ணியில் தவிக்கிறோம். புலம்பாமல் என்ன இருக்கு சொல்கிறேன்? நீ ஒரு அணுவத்துக்கும் தண்ணி இல்லை, 2 அணுவத்துக்கும் தண்ணி இல்லை, சரி சேர்ந்தவே அவன் அணுவத்துக்கும் தண்ணி இல்லை, எல்லாம் தண்ணி இல்லாமே வந்துட்டான், சாக போகிறேன். இப்போ புலம்பாமல் நான் என்ன செய்கிறது? புலம்புறதுக்கு இருக்கா? சட்டத்தில் அனுமதி அங்கே இருக்குது. ஏன்னா பிரச்சனை அப்படி இருக்குது. யூதராஜா, எதுக்கு நீ புலம்புற? மைண்ட் ஒரு பிஸ்னஸ், கொஞ்சம் காமாரு. இப்படி புலம்புறதுனால ஒன்றும் சாதிக்க முடியாது. என்ன செய்யணும்? கொஞ்சம் அவர்கிட்ட வெளிப்பாடு கேட்போம். வெளிப்பாடு யாரையா கிடைக்கும்? நீ ஒரு அட்டுழியக்காரன், நான் ஒரு அட்டுழியக்காரன், சேர்ந்ததும் ஒரு அட்டுழியக்காரன், 3 அட்டுழியக்காரன் சேர்ந்து போயிட்டுருக்கோம். நமக்கு எங்கே வெளிப்பாடு கிடைக்க போகுது? நமக்கு கிடைக்காட்டில் நம்ம கூட எவனாச்சும் இருக்கானா பாரு, போர் வீரன் எவனாச்சு. போர் வீரன் அவங்களும் அட்டுழியம் பண்ணுறதுனால தான் இராணுவத்திலே சேர்ந்துருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர், ஆமாம், கூட ஒருத்தர் வந்துருக்காரு, ஒரு தீர்க்கதரிசி மாதிரி தாடி வச்சிருக்காரு, தோல் ஓட போட்டிருக்காரு, அவரை பார்க்குறோம், வாசிப்போம். கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த
அப்பயும் எலிசாவை மட்டம் தட்டி தான் பேசுகிறாங்க, தீர்க்கதரிசின்னு சொல்ல மாட்டாங்க. அங்கே வேலைக்கார ஒருத்தர் இருக்கான், ஒரு பெரிய ஆகவே எலிசா தீர்க்கதரிசி ஆகிட்டார், ஆனால் மட்டம் தட்டி தான் பேசுகிறான். இருக்கிறான் என்றான் இஸ்ரேல் ராஜா ஊழியர். அப்பொழுது யோசாபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் உங்களை டீச்சராக வைக்கலைங்க, எந்த குடும்பம் புலம்போதோ அந்த வீட்டில் போய் நீங்கள் டீச்சராக மாறணும். உங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு காரணம், உங்களை நேசிக்கிறதுக்கு காரணம், உங்கள் விசிட்டிங் அவங்க எதிர்பார்த்துறதுக்கு காரணம், உன் ஃபோனை பார்த்து தான் அவங்க துடிக்கணும். ஐயோ உங்கள்கிட்ட ஃபோனை நினைச்சானு. நான் சில ஃபோனை பார்த்தோன்னா அச்சோமே, ஏன்னா அதை எடுத்தாலே என்ன செய்யறதுனே தெரியல, எடுத்தாலே போச்சு. எனக்கு தெரியும், ஃபோன் காலை பார்க்கும்போது சில பேரை பார்த்தா என்ன வருது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. சில பேரை பார்த்தா என்ன வருது, ஆண்டவரே நிரட்சியும் ஆண்டவரே. தேவலை இந்த இடத்துல நீயும் வெளிப்பாடு வாங்க மாட்ட, நானும் வெளிப்பாடு வாங்க முடியாது, அவனும் வெளிப்பாடு வாங்க முடியாது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஒரே ஒரு வெளிப்பாடு தான். அந்த வெளிப்பாடுக்கு எங்கே போகிறது? யாருமே சோல்ஜரும் கிடையாது. ஆனால் ஒருத்தர் இருக்கார், நம்ம கூட்டத்தில் இவ்வளோ கிலோமீட்டர் நம்மளோட வந்து ஒரு தீர்க்கதரிசி இருக்கார். அவர் தான் எலிசா இருக்கார். அவர் இஸ்ரேல் ராஜாவும் யோசாபாத் ஏதோ ராஜாவும் ஒரு இடத்துல போனார்கள். பண்ணி முடிச்சிட்டிங்களா? அதுக்கடுத்து 15 to 18 வாசிப்பாங்க, நேரம் ஆகிட்டு போகுது. 15 to 18 சீக்கிரமாக. அப்போ இதோ அவர் எலிசா சொல்கிறாரு, ஒரு மியூசிஷியனை கொண்டு வரணும். மியூசிஷியன் வந்தோடனே ஆவியானவர் மேலே இறங்குறாரு. அடுத்த வசனம் போடுங்க. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், தேவ பிள்ளை உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற்ற போகணும்னா சில வெளிப்பாடுகள் கர்த்தர் வச்சிருப்பாரு. வெளிப்பாடுகள். இப்போ எலிசாட்ட என்னங்க இருக்கு? ஓன்ட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் நீ அடுத்தவங்க புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்ற, அதுக்கு பேர் தான் ஊழியக்காரன் ஊழியக்காரி. சும்மா மைக் பிடித்து பேசுறது ஊழியக்காரன் ஊழியக்காரின்னு நினச்சிடாதீங்க. மைக்கு எல்லாம் நான் பேசினாலும் பேசும், அரசியல்வாதி வந்து உட்காந்துன்னு பேசினாலும் அந்த மைக் பேசும், சினிமாக்காரன் வந்து பேசினாலும் அந்த மைக் பேசும். மைக்கு யாருக்கிட்ட கை கொடுத்தாலும் பேசும். மைக்கில் பேசுகிறதுனால ஊழியக்காரன் அல்ல, நீ அடுத்தவங்களுடைய துக்கத்தில் அவங்கள விசுவாசத்தில் போதிச்சு அவங்கள தூக்கி விடுறீங்களா தான் என் ஊழியக்காரன். இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் பிரச்சனை. ஐயோ யாருக்கு ஏன் அந்த தீர்க்கதரிசியை யூஸ் படுத்துறாரு? ராஜாக்களுக்கு யூஸ் படுத்துறாரு. சிட்டிசனுக்கு ராஜா உதவி பண்ணணுமா, ராஜாவுக்கு சிட்டிசன் உதவி பண்ணணுமா? நீங்கள் சிஎம்க்கு உதவி பண்ணணுமா, சிஎம் உங்களுக்கு 1000 ரூபா அக்கௌண்ட்டில் போடணுமா? நீங்கள் சிஎம்மை பார்த்து மாதம் 5000 உங்கள் அக்கௌண்ட்டில் விழுனா என்ன நினைப்பார் அவர்? எனக்கே 5000 ரூபா போடுறிய. இனிமேல் சிஎம்முக்கு மினிஸ்டர் எல்லாருக்கும் எங்கள் அக்கௌண்ட்லேருந்து மாதம் 5000 வரும்னா என்ன ஆகும்? மினிஸ்டர்ஸ்னா உங்களை ரைடு பண்ண ஆரம்பிச்சிடும். தேவபிள்ளை இந்த இடத்துல வாசிக்கின்றோம், ராஜாக்களுக்கு நீ போதிக்க போகிறாய். யாருக்கு போதிக்க போகிறாய்? உன் தகுதியை பார்க்காத, உன் தேவனோட இருக்கிற தகுதியப்பா. பிரச்சனை, புலம்பல். ஒரு ராஜா செத்தே போயிட்டு வந்துட்டான். இஸ்ரேல் ராஜா என்ன சொல்லிட்டான்? முடிஞ்சிச்சு. அது கர்த்தர் மேலே பழி போடுறான். கர்த்தர் நம்மை மோவாபிட்ட கொள்ளையடி சாகடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காருங்கிறான். எப்படியெல்லாம் புலம்பல் வந்து எப்படி வருது? அட்லீஸ்ட் நான் செத்து போகுன்னு புலம்புனா அப்புறம் கர்த்தர் கூட்டு வந்திருக்காரான் யார்கிட்ட சாகிறதுக்கு. நம்மால் புலம்ப விட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், புலம்ப விட்டா புல் ஸ்டாப்பே கிடையாது. பிரேக் இல்லாத பஸ்ஸில் உட்கார வச்சா எப்படி இருக்கும்? கொடைக்கானல்லேருந்து இறங்கும்போது பஸ்ஸில் பிரேக் பிடிக்கலன்னு என்ன ஆகும்? பாட்டும் வந்துட்டு இருக்கோம். சிலர் பேச்சு பிரேக்கே பிடிக்காத நான் ஸ்டாப் சர்வீஸ்னால் நாங்கள் வச்சுருக்கோங்கல்ல. நாங்கள் என்ன வச்சுருக்கோம்ல, பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ். அது பாயிண்ட் டு பாயிண்ட் ஆச்சும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிற்கும். இது நான் ஸ்டாப் சர்வீஸ். தேவபிள்ளை இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் இன்று தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு தீர்க்கமாய் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ மேல் புலம்புறவன் அல்ல, புலம்புற நீ விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு போதகராக உன்னை மாற்ற போகிறார். உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமில்லை, நீ பழகிற குடும்பத்துக்கெல்லாம் கர்த்தாம. காரணம் உன்ட்ட வெளிப்பாடு இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. உங்களை பார்த்து சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி சொல்லணும்? நேற்று கூட்டம் நடந்துச்சு. கூட்டம் நடக்கும்போது சொன்னேன், அநேக பெண்கள் திருமணமாகாமல் இருக்கீங்க, கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறான்னு சொன்னேன். கூட்டம் முடிஞ்சோன்னு ரொம்ப வேகமாக விட்டு இருந்துச்சு. ஐயா நீங்கள் சொன்னது அப்படியே என் ஆவிக்குள்ளே போயிடுச்சு. இந்த பிரச்சனையோடு தான் வந்தேன். நான் எனக்கு ஜெபம் பண்ண தான் சொன்னேன். ஐயா தான் பிரசங்கம், அந்த சுரேஷ் ஜான்சன் தான் பிரசங்கம் பண்ண. நான் ஆரம்ப ஜெபமும் முடியல, அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ண தான் செஞ்சேன். வந்து சொன்னாங்க, தேவ பிள்ளையே நீங்கள் அடுத்தவங்களை தூக்கி எழுப்புறவங்க. நம்ம கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறவன் ஒத்த காலில் நிற்கிறவனே அந்த ஒத்த காலுக்கு தட்டி விட்டுறது. இருக்கிறதே அவன் எதில் தான் நின்று இருக்கான்? ஒத்த விரலில் நின்று இருக்கான். எதில் நின்று இருக்கான்? ஒத்த விரலை கம்பை கொண்டு போய் அடிக்கிற அடியில் அந்த விரலும் போச்சு, அந்த காலும் போச்சு. தேவ பிள்ளையை ஆண்டவர் உன்னை கட்டுகிறவனாய் வைத்திருக்கிறார், இடிக்கிறவனாய் அல்ல. இங்கே பார்க்குறோம் எலிசா பிரச்சனை மத்தியில் அந்த யோசாபாத் ராஜா சொல்கிறான், பிரச்சனையிலேருந்து வெளியே வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது, வெளிப்பாடு. நான் சொல்கிறேன், சவுலுக்கு 700 பேர் கவன்கல் வீசுகிறவர் இருந்தாலும், தாவீதை காட்டிலும் எய்ம் பண்ணி வீசக்கூடியவர்கள் இருந்தாலும்,
ஆண்டவர் வெளிப்பாடு உள்ள தாவீதின் மூலமாக தான் வெற்றியை கொடுத்தார். அது வெற்றி பெற்ற பிறகு தான் அந்த கவன் வீரர்கள் நினச்சாங்க, இவ்வளோதானா, இதை நான் செஞ்சுருப்பேனே. உனக்கு வெளிப்பாடு இல்லையே, திறமை இருந்து என்ன செய்ய, வெளிப்பாடு இல்லையே. இதே போல் இங்கே வாசிக்கணும், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உடனே ஒரு வெளிப்பாடு கொடுக்குறார். இந்த பள்ளத்தாக்கு இங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். 18 வரைக்கும் போடுங்க. காற்றையும் காண மாட்டேங்க, எல்லாம் காண மாட்டேங்க, இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்றார். அடுத்த வசனம், கர்த்தரின் பார்வைக்கு இது அற்ப காரியம், மோவாபியரும் உங்கள் கையில். என்ன அடிக்கிறார் பாருங்களேன். தண்ணி மட்டும் இல்லையா, அவர் என்ன சொல்றார், இஸ்ரேல் ராஜா, கர்த்தர் எங்களை அழைத்து வந்தார் யாரிடத்துல சாகிறதுக்கு. இது ராஜா வார்த்தை, தீர்க்கதரிசி வார்த்தை. என்ன தண்ணி மட்டும்தானே கேட்ட, மோவாபியரும் கையில். இதான் டீச்சர், கரங்களை தட்டி கர்த்தர், நீ டீச்சர், நான் ஒரு டீச்சர்னு சொல்லுங்க. அல்லேலூயா, டீச்சர். இங்கே சொல்கிறான், மோவாபியரும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பா. எவ்வளோ அருமையாக டீச் பண்ணுறாரு பார்த்தீங்களா. காரணம் வெளிப்பாடுங்க, வெளிப்பாடு. 20 வசனம் வசிப்போம். 20 வசனம் 3. மறுநாள் காலமே பழி செலுத்தப்படும் நேரத்தில் தண்ணீர் ஏதோம் தேசத்தில் வந்துடும். தேசமே தண்ணீரா, ஆடு மாடு குதிரை யானை மனிதர்கள் எல்லாம் குடிக்கிறான். எங்கேருந்து தண்ணி வந்துச்சுன்னு தெரியல. மழையும் பெய்யலை, கால்வாய் எதுவும் உடஞ்சி வரலை, டேம்லேருந்து தண்ணி வரல. எப்படி வந்துச்சு? இந்த தண்ணி தான் அவனுக்கு ரத்தமாக தெரிஞ்சு அவன் செத்து போனான்னு சொல்லி அவன் ஜாகிறதுக்கு காரணமாயிருச்சு எதிரிக்கு. அல்லேலூயா. 3வது காரியத்துக்குள்ளே போகிறோம். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 12 to 17 வரையிலும் இன்னும் 2 வாசித்து முடிச்சிடுவோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 12 to 17 போட போகிறோம். 2 ராஜாக்கள். அப்பொழுது 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 12 அவன் ஊழியக்காரன் ஒருவன், அப்படி இல்லை ஆண்டவனாய ராஜாவே, நீ பள்ளியறைகளில் பேசுகிற வார்த்தையும் எலிசா மேலே அந்த ராஜா கோவப்படுறான், சீரிய ராஜா கோவப்படுறான். அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி அவன் இராணுவத்தை அனுப்புகிறான். அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது அவன் இங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் அவன் வளைச்சிட்டாங்க. ஒரே இராணுவம் வந்து நிற்கிது. எலிசாவை பிடிக்கிறதுக்கு இராணுவமாக தேவை. அவனை பிடிக்கிற இராணுவம். ஒரு போலீஸ்காரன் வந்தாலே போதுண்ணா, அவன் சாதாரண மனுஷனை பிடிக்கிற ஒரு இராணுவம். ஏன்னா அவனுக்கு தெரியுது, நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம வரப்போகிறேன்னு. அதனால அவன் ஏதாச்சும் ஒரு வழியை பண்ணியிருப்பான். நம்ம இராணுவ ரதம் அங்கேதான், குதிரை, ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு, அது ஆயுதம் இல்லாத ஆள், அவரை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ பாதுகாப்பு. ஆனாலும் வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். 17 வரைக்கும் போடுங்க. தேவனுடைய மனுஷன் இப்போ வேலைக்காரன் எந்திரிக்கிறான். நம்ம கேஎஸ்சி இருப்பான், கேஎஸ்சி எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்க்குறான். அதிகாலமே எழுந்து வெளியே புறப்பட்டு, அச்சோ இராணுவம் குதிரை எல்லாமே வந்து நிற்கிது, ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டேனே. வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ 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 ஐயோ. இந்த ஐயோ ஐயோ பாடலே நமக்கு கிடையாது. ஆமேன். ஐயோ ஐயோ பாடலே கிடையாது. ஐயோ ஐயோ பாடலே கிடையாது. ஏன் என்றால் நீ வெளிப்பாடு வாங்கி அவர்களை கட்டி எழுப்ப வேண்டிய ஆள் நீங்கள். ஆனால் இயேசுநாதர் காலத்தில் நம்ம இருந்திருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? மார்த்தாலே நீ கரெக்டாக தான் சொல்லுகிறாய். இந்த மரியாள் வந்து உன்கிட்ட வேலையை டிமிக்கி அடிக்கிறதுக்காக தான் என்கிட்ட வந்து உட்காந்துருக்காங்க என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன். சடமயிரை பிடிச்சி இழுத்துட்டு போ. ஒரு வீட்டில் ஒரு 2 பிள்ளைங்க இருந்துச்சு ஒரு அம்மாவுக்கு. அதில் மூத்த பிள்ளை வெளியே போயிட்டா, இளைய பிள்ளைய போய் வீடு கூட்டினா, வீடு கூட்டுன்னு சொல்லும்போது தான் நான் பிறைய போவாளாம். வீடு கூட்டுன்னு சொல்லும்போது தான் என்ன செய்வாளாம், இந்த அம்மா பார்க்கும்போது சரி பிறையருக்கு போகிறேன்னு. கடைசியில் பார்த்தா எப்போல்லாம் வீடு கூட்ட சொல்கிறாங்கன்னா அப்போனா அந்த அம்மாவுக்கு ஜவாபி இறங்கிடும் மகளுக்கு. தேவப்பிள்ளை அது மாதிரி நம்ம என்ன செஞ்சுருப்போம்? சடம்புடியை பிடிச்சி இழுத்துட்டு தர டிமிக்கி அடிச்சுட்டு என் கட்ட காதல் இல்லை கண்டுபிடிச்சிட்டாரு. உன் அழைப்பு என்ன, அவள் அழைப்பு என்ன என்பதை நான் அழைப்பு கண்டுபிடிங்க, தெளிவாக கண்டுபிடிங்க. பெரிய அழைப்பு, உனக்கு சின்ன அழைப்பு கொடுத்துருந்தாலும், சின்ன அன்னை தெரசாமான்னா எத்தனை வியாதிசில் சுகமாகியிருப்பாங்க, எத்தனை பிசாசை துரத்திருப்பாங்க. ஏதாச்சும் கண்டிங்களா? அவங்க ஊழியம் யாருமே பண்ண முடியாது. எந்த கோயில் பூசாரி அவனை தெரசாவை அடித்து அவமானப்படுத்தி நரகளை தூக்கி எரிஞ்சானோ, அவன் குஷ்டரோகத்தில் இருக்கும்போது அவனை தூக்கி காப்பாற்றினவங்க. அவங்க சொன்னாங்களாம், நான் இத்தனை நாள் ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தேன், அந்த தெய்வத்தை இன்றைக்கி நான் நேரிலே பார்க்கிறேன் என்றானா. தேவ பிள்ளையே, உனக்கு என்ன அழைப்பு கொடுத்துருக்காங்களோ அது உன் அழைப்பில் வேறு யாரும் நிற்க முடியாது. அப்போ நேரத்தில் இளவரசி டயானா இறந்த நேரத்தில் இறந்தாங்க. டயானாவுடைய அடக்காராதனை காட்டிலும் மிக நேர்த்தியாக அன்னை தெரசால் அம்மாளுடைய அடக்காராதனை நடந்தது. ட்ரெங்க்பட்டியில் இருந்தது 6 ட்ரெஸ் தான். தேவப்பிள்ளை, உன் அழைப்பு என்ன என்பதை கவனிங்க. கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம புலம்பக்கூடாது. பாஸ்டருக்கு பிரச்சனை இல்லை, அதான் தைரியமாக பிரசங்கம் பண்ணுறாங்க. எனக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. நானும் அப்பப்போ
மிஸ்ஸஸை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவேன், அவங்க கொஞ்சம் நீங்கள் எப்பயாச்சும் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இனிமேல் நீங்கள் டார்ச்சர் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது, டீச் பண்ணுறவங்களா மாறணும். அப்போ தான் ஜனங்கள் உங்கள்கிட்ட வருவாங்க, உங்களை பார்க்க விரும்புவாங்க, உங்கள்கிட்ட ஃபோன் பேசணும் விரும்புவாங்க. ஃபோனை எடுத்தோன்னே என்னையா செஞ்ச, அவ்வளோதான், ராங் கால்ட்டு வச்சுருவார் அவர். டோனை மாற்றி, தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை 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 அப்படி நேசிக்கிற விசுவாச வார்த்தைகள். யூ கேன் டூ வித் த பவர் ஆஃப் காட். கர்த்தருடைய பலத்தில் நீ செய்ய முடியும். எழும்பி வா, எழும்பி வா. அதான் டீச்சருடைய வேலை. டீச்சர் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் அவன் தான் இருக்கான், கடைசி ரேங்க் அவன் தான் இருக்கான். கடைசி ரேங்காரனை தூக்கி விடுவாங்க, ஃபஸ்ட் ரேங்காரனை மோட்டிவேட் பண்ணுவாங்க. இங்கே வாசிக்கிறோம், இப்போ வேலைக்காரன் பார்க்குறான், பார்த்தோம், ஐயோ என்ன, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்ய போகிறோம், தெரியாதனமாக எத்தனையோ ஊழியக்காரன்ட்ட போகாமல் ஓன்ட்ட வேலைக்கு வந்தேனே. ஐயோங்கிறான். எதுக்கு ஐயோங்கிறான், எதுக்கு ஐயோங்கிறான்? ஓன்ட்ட வேலைக்கு வந்தேனே, நீ செத்தாலும் பரவாயில்ல, என்னையும் சாடிக்க போகிறானே. வாசிப்போம். வாசிங்க, போடுங்க. 17 வரைக்கும் போடுவோம். அடுத்து, அதற்கு அவன் இப்போ சொல்கிறான், பயப்படாதே, உனக்கு வெளிப்பாடு கிடைக்கல, அதான் நீ புலம்புற. எனக்கு வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. என்னையா வெளிப்பாடு கிடைச்சிருச்சு? ஓன்ட்டையும் கத்தி இல்லை, ஏன்ட்டையும் கத்தி இல்லை, ஓன்ட்டையும் அருவாள் இல்லை, ஏன்ட்டையும் அருவாள் இல்லை. வந்திருக்கிறவனே இவ்வளோ பேர், அது ரதமாக வந்திருக்காங்க. இது குதிரை வீரனா, அவன் கையில் இருக்கலன்னா ஈட்டினா பயங்கரமாக இருக்குது. இந்த நேரத்தில் பயப்படாதேங்கிற வார்த்தை எப்படியாச்சும் கொலை செய்ய வந்திருக்காங்க நம்மளை. பயப்படாதே, அவங்களோட இருக்கிறதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள். அது இப்போ அவனுக்கு குழப்பம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு மென்டல்ட்டியாக வேலை பார்த்துருக்கோம். சில பேர் கல்யாணம் பண்ணி 10 வருஷம் சொல்கிறாங்க, இப்போ மென்டல் மாதிரி இருப்பாளும்மா. சில புருஷன்னா அவ சொல்லுவா, இவர் இப்படி புத்தி கட்டவராக இருப்பாருன்னு தெரியாதுன்னு. அது மாதிரி இந்த இடத்துல வாசிக்கிறோம், பயப்படாதே. இது ஆயிடுச்சாயா உனக்கு? நல்லா தானே இருந்த நேற்று வரைக்கும். அதில் என்ன சொல்கிற, நம்மளோட அதிகமாக நீ நான் தானே இருக்கான். அண்டை காவடி மாதிரி நீ நான் தான் இருக்கும். ஒரு டைப் ரைட்டரு, ஒரு ஸ்டெனோ, ஒரு வாட்ச்மேனு ஏதாச்சும் இருக்காங்களா நம்ம ஊழியத்தில்? நீ விட்டானா நம்மளை பார்த்துட்டு அநேகர் இருக்குங்கிறீரே, என்ன ஆச்சு? இப்போ அவங்கள காட்டு பயப்பட காட்ட உன்னை காட்டு தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீ இன்னமும் புலம்புற, எப்படியா நம்ம இவ்வளோ பேர் இருக்குங்கிற. அடுத்த வசனம் போடுங்க. 17. அப்போது எலிசா ஆண்டவர், இவன் இப்போ புலம்புறவங்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்லணும்? எதை திறக்கும்படி ஜெபம் பண்ணணும்? கண்ணை திறக்கும்படி ஜெபம் பண்ணணும். டாக்ஸ் கட்ட பணம் இல்லையே, கவலைப்படாத, உன் கண்ணை திறக்கிற மீன்ட் வாயில் இருக்குது. அப்போ எப்போ நமக்கு கண்ணு திறக்கும்? தேவனுக்குள்ளே போக போக கண்ணு திறக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். எப்படி இனிமையாக இருக்குன்னா, ஆண்டவருடைய வெளிப்பாடை வாங்கும்போது உன் வீட்டில் ஆனந்த துதி ஒளி சத்தம் தான் கேட்க முடியும், அழுகையின் சத்தம் உன் வீட்டில் கேட்காது. பக்கத்து வீட்டுக்காரனை போய் பார்த்தா உங்களை பற்றி சாட்சி சொல்லிடுவான். யார்கிட்ட போய் கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்று வீட்டுக்காரன். அந்த வீடு அப்படிப்பட்ட வீடு. எவ்வளோ இங்கே வாசிக்கிறோம், ஈஸியாக தீர்க்கதரிசி சொல்கிறான், ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் இவன் கண்ணை திறந்து, இவன் குருட்டு பயலாக இருக்கு, அதான் புலம்புறான். ஏன் புலம்புறோம்? குருட்டு பயலாக இருக்கிறாருன்னா என்ன செய்யணும்? புலம்பணும். கண்ணு குருடு அல்ல, விண்ணப்பணி கர்த்தாவின் பார்க்க முடியும், இவன் கண்களை திறந்தரலாம் என்றார். உடனே கர்த்தர் வேலை கண்களை திறந்தா, அக்னிமயமான குதிரை. இப்படிப்பட்டவன் தாங்க அந்த மேன்மையான ஸ்தானத்தை இழந்து போயாச்சு. 17. அதுக்கு அடுத்து 2 ராஜாக்கள் 6, 1-7 மாதம் முடிச்சுட நேரம் ஆயிடுச்சு. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1-7. சீக்கிரமாக 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1-7. இங்கே தீர்க்கதரிசியின் புத்திர, அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் தான் கூட சில பேரை வச்சுருப்பாங்க. அவங்களும் தன்னை மாதிரி தீர்க்கதரிசியாக மாற்றணும்பாங்க. அவங்களுக்கு பேர் தீர்க்கதரிசின் புத்திரன் பேர். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட். புத்திரர் எலிசாவை நோக்கி, நாம் குடியிருக்க இடம் நெருக்கமாக இருக்கிறது. போடுங்க, 7 வரைக்கும் போடுங்க. நாங்கள் யோர்தானை விட்டு உத்தரத்தை விட்டு குடியிருக்க எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். சரி, அதற்கு போவோம் என்றார். அப்போ அவன் சொல்ல, நான் மட்டும் போகக்கூடாது, நீங்கள் எங்களோட வரணும்னு சொல்லணும். அவனும் அவரோட சேர்ந்து போகிறாரு. அடுத்த வசனம், அவர்களோட போனால் 2 பேரும் மரங்களை வெட்டினார்கள். அடுத்த வசனம், ஒருவன் வெட்டும் போது கோடாரி தண்ணியில் விழுந்து, ஐயோ, அதுக்கு பேர் என்ன போட்டிருக்கு? ஐயோ. சொல்லுங்க, இனிமேல எனக்குள்ள எந்த வார்த்தை வரவே வராது? ஐயோ, வரவே வராது. ஐயோங்கிற வார்த்தையே வராது. ஐயோனால கூட இருக்கவெல்லாம் செத்தான்னு அர்த்தம். ஐயோனால என்ன அர்த்தம்? ஒரு தடவை காலைல ஃபோன் எடுத்து, ஐயோ உடனே வீட்டுக்காரங்க யார்கிட்ட பேசுங்க, யார் செத்தா? காலங்காலத்தில் 6 மணிக்கு ஃபோன் வரும், ஐயோ, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வீட்டுக்காரங்க என்னங்க ஆச்சு, எவங்க மண்டையை போட்டான்? காலங்காத்தால் முதல் வார்த்தை என்ன வார்த்தை? ஐயோ. வீட்டுக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். உங்கள் வீட்டுக்காரர் வராமல் இருந்திருந்தா வீட்டில் போய் ஃபோன் எடுத்து 6 மணிக்கு ஐயோ அப்படின்னு சொல்லுங்க, அவ்வளோதான். அவருக்கு ஹார்ட்டை பிடிச்சிடுவார். என்னாச்சு ஐயோங்கிற அளவுக்கு.
தேவ பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்துறாரு. நீ புலம்பக்கூடிய தேவ பிள்ளை கிடையாது. நீ விசுவாசத்தில் நின்று மற்றவங்களுக்கு விசுவாசத்தை போதிக்கக்கூடிய தேவ பிள்ளையாக மாறப்போகிறார். நேரம் ஆகிட்டு போகிறாரு, சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். இவங்க ஐயோ என் ஆண்டவனே, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிவாதம் பண்ணி ஒருத்தண்ட கோடாரி பிடுங்கி வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் தரமாட்டேன்னு சொன்னான். அவனை பற்றி தெரிஞ்சிருக்கு. கோடாலி இல்லாட்டி அவன் எண்ணெயை வச்சு எப்படி வெட்டுவான்ங்கிறது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? அப்படிப்பட்ட ஆள்கிட்ட போய் வாங்கலாமா நீ? கோடாரி டேக்டிசி பாலிசிகள் ஒன்றை வாங்கியிருந்தா ஒரு கோடாரி தானே போச்சு, அதனால் கவலைப்படாத, அட்ஜஸ்ட் பண்ணி. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட வாங்கலை, மோசமான ஆள்கிட்ட வாங்கியிருக்க. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட ஏன் வாங்கினேன்? வாங்கிட்டேன்னு சொன்னால் ஐயோ ஆண்டவனே அது இரவலா வாங்கப்பட்டதே என்றார். வாசிப்போம் அடுத்த 2 வசனம். தேவ மனுஷன் அது எங்கே விழுந்தது? அதான் வெளிப்பாடு. வெளிப்பாடு வெளிப்பாடு தேவ பிள்ளை வெளிப்பாடு. தேவ மனுஷன் எங்கே விழுந்தது? அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொப்பை வெட்டி அதில் எரிந்து அதன் மேலே இருமை மிதக்க பண்ணி, அடுத்த வசனம், அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி எடுத்துக்கொண்டான். அந்த ராஜாவுக்கு, அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. இந்த கொப்பை வெட்டி போட்டால் அது மிதக்கும் என்ற ஒரு வெளிப்பாடு, ஒரு வல்லமையின் வரம் அவருக்குள்ளே இருந்ததுனால அவர் அற்புதமாக கொண்டு வந்துட்டார். இனிமேல் அநேக காரியங்களை குறித்து பார்த்தோம். நேரம் போனதே தெரியல, எல்லாம் தெரிஞ்ச பகுதி தான். இன்னைக்கு அந்த கேள்விக்கு பதிலோட முடிப்போமா? ஹல்லேலூயா. திருப்பி கையை பிடிச்சிங்க, திருப்பி கை பிடிச்சிக்கிறோமா? நேரம் இல்லை. நான் சொல்லுங்கள், நான் இனிமேலே டீச்சராக தான் இருப்பேனே ஒழிய என் குடும்பத்துக்கோ சபைக்கோ தேசத்துக்கோ டார்ச்சராக இருக்க மாட்டேன். ஆமேன். தேவ சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க. கரங்களை தட்டி கருத்தை மையப்படுத்துவோமா? நீங்கள் பேசின வார்த்தை ஒன்று கீழே விழாது. ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அதே மாதிரி முடிச்சுட்டேன், நேரம் ஆயிடுச்சு. ஃபைனான்ஸுக்கு தீர்க்கதரிசியின் மனைவி கடன் பிரச்சனை இருக்கும்போது என்னை கூடத்தை வர்த்திக்க பண்ணார். பேதுரு, டேக்ஸ், யோபு, இப்படி பல காரியங்களை நம்ம எடுத்துகிட்டே போகலாம். சின்ன சாம்பிள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் எடுத்தேன்னா வேதத்தில் 100கணக்கான பேர் இருக்காங்க. இவங்க எல்லாமே எப்படிப்பட்டனா டீச்சர் விசுவாசத்தில் என்கரேஜ் பண்ணுறவங்களா. யாரையும் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி உலகம் முழுவதும் டிஸ்கரேஜில் தான் இருக்குது. அவங்கள காயம் மேலே காயப்படுத்தாதீங்க. விசேஷமாக குடும்பத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. குடும்பத்தில் ஒருவருக்கு பேசும்போது கொஞ்சம் ஞானமாக பேசுங்க. ஐயோங்கிற வார்த்தை நமக்கு வேண்டாம். அந்த வார்த்தை தேவையில்லாத ஒரு வார்த்தை. அந்த புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த கழிப்பாக கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். கர்த்தருடைய சமூகம் நம்மளோடு இருக்கிறது. தொடர்ந்து நாம் ஜெபித்து விட்டு கர்த்தருடைய பந்திக்குள்ளே பங்கு பெற போகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், சோதரம். இப்பொழுதும் கர்த்தருடைய பந்தியில் நாங்கள் பங்கு பெற